ஹலோ காய்ஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா கும்பகோணம் தான். சில பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்புனப்பவே மதியமாயிடுச்சு. ஸோ ரிட்டன் சீக்கிரம் வரணும் அப்படின்றதுனால வேறு எங்கேயும் போகாமல் டேரெக்டாக கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துடலான்ற பிளானில் தான் போனோம். ஒரு வழியாக கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நாங்கள் பிளான் போட்டபடியே தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நாங்கள் போன இடம் தான் கும்பகோணம்ல லொக்கேட் ஆகியிருக்கிற கார்த்திகேயன் எசன்ஸ் மார்ட். இதில் கொடுமை என்னென்னா எங்களுக்குமே கடை எங்கே இருக்குன்னு தெரியாது. கூகுள் மேப் இருக்கிறப்போ வேற என்ன கவலை வேணும் அப்படின்னு கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நடந்து ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த கடை. எல்லா பொருளுமே வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பேக்கிங் ஸ்டார்ட் பண்றதுலேருந்து ஃபினிஷ் பண்ற வரைக்கும் A to Z எல்லா பொருளும் நம்ம அந்த ஒரு கடைக்கு போனாவே வாங்கிடலாம். நாங்களும் எங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. சில பொருள் மட்டும் அந்த டைம்ல ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. சரி வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் போன இடம் தான் மீனாட்சி எசன்ஸ் மார்ட். கும்பகோணம்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அங்கே சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டேவை முடிச்சாச்சு.